ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காரக்குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, தட்டைப்பயிறு 4 கிலோ எடுத்திருக்கோம். இது கூட நான் இந்த வாட்டி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், 2 பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய். நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சொரக்காயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கோம். பெரிய வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாட்டி சின்ன வெங்காயமே கூட நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். புளி, பெரிய லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஆப்பிள் தக்காளி ஒரு பெரிய சைஸ் நம்பர் 1. தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காய் முழுசாக துருவி வச்சுருக்கோம். 5 to 6 முழு பல் பூண்டு, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ தட்டைப்பயிரை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் வறுத்து போட்டாலும் சீக்கிரம் வெந்துடும், வறுக்காமையும் போடலாம். ஏன்னா பயிர் இது சின்ன சைஸ் பயிருங்கிறதுனால இது ஈஸியாக ஒரு 6-7 விசில்லையே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இது சுண்டல் மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டக்குன்னு காலையில் எடுத்தோடனே நீங்கள் இதை செய்யலாம். இப்போ ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்த தட்டைப்பயிரை நம்ம ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். துருவி வச்சுருக்கிற தேங்காய், இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் வணக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். எப்போவுமே உங்களுக்கு குழம்பு அதிக அளவு வேணும்னா நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. தேங்காய் அளவை விட நீங்கள் வெங்காயத்த அளவு சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை வணக்கி எடுத்து அரைக்கிறது கூட சேர்த்துடலாம். தீஞ்சிராமல் வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டோம். நீங்கள் தட்டைப்பயிறு இதில் சேர்த்துறதுனால உங்களுக்கு அந்த குழம்போட திக்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தக்காளியும் டைரெக்டாக அது குழம்புல போடாமல் இதிலையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே தக்காளி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கலாம். அதே கடாயில் இன்னொரு 2 ஸ்பூன் அதிக அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கத்திரிக்காய் நான் கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ முருங்கைக்காய், சொரக்காய்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். குழம்பும் நான் கம்மி அளவில் வைக்கிறதுனால தான் நான் ஒரு 2 to 3 கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம அதில் போட்டு அரைச்சதுனால புளிக்கரைசல் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மிளகாத்தூள் புளியோட வாசனை எல்லாம் போக வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடி நம்ம பூண்டும் இதில்
தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் வாயு பதார்த்தங்கிறதுனால நம்ம பூண்டு வந்து டைரெக்டாக குழம்புலேயே சேர்த்துக்கலாம். வதக்கவே வேண்டாம், வதக்கினீங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இப்போ தட்டைப்பயிரையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னா உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். பார்த்தீங்கனாலே தெரியும், தேங்காய் சேர்த்தாமலே உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் தக்காளி டைரெக்டாக இதில் சேர்த்துருக்கோம், அரைச்சி சேர்த்துருக்கோம், கண்டிப்பாக டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். பார்த்திங்கன்னா குழம்பு நல்ல திக்கான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இப்போ நான் கம்மியான அளவு தான் தட்டைப்பயிறு சேர்த்துருந்தேன். ஆனால் உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பவுலில் 3/4 பவுல் அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு கிடச்சிருக்குது. தேங்காயும் நான் கம்மியாக தான் சேர்த்தேன். இது வந்து நீங்கள் இந்த தட்டைப்பயிறு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது குழம்போட அளவும் அதிகமாகும். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் சேர்ந்த ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டும்போது உங்களுக்கு சில பேர்த்துக்கு வெங்காயமும் தாளித்து கொட்டினா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அது கூட செய்யலாம். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தையும் நான் இதில் தான் வணக்கி கொட்டியிருக்கோம். எப்போவுமே ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி தாளித்து கொட்டுனா உங்களுக்கு இந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு தீர்ற வரைக்குமே இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.